அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோலாலம்பூர்லேயே ஃபேமஸான கேஎல் டவர் தான் வந்திருக்கிறோம். இந்த கேஎல் டவருக்கு நம்ம எப்போ வந்தோம்னா சாட்டர்டே நைட் வந்திருக்கிறோம். இந்த சாட்டர்டே நைட் எதுக்கு வந்திருக்கிறோம்னா இந்த கேஎல் டவரில் உள்ள வானில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் சேர்ந்து ட்ரோன் ஷோ நடக்குது. அதை பார்க்கத்தான் இங்கே வந்திருக்கிறோம். இந்த ட்ரோன் ஷோ பார்க்குறதுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஆப்போசிட்டில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அது உள்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்காரவங்களும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம கேஎல் டவரோட என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். இந்த ட்ரோன் ஷோ நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு மேலே போகணும். நம்ம இங்கே ஸ்டெப்ஸ் வழியாகவும் போகலாம். ஃப்ரீ ஷட்டில் பஸ்ஸு இருக்குது. ஃப்ரீ ஷட்டில் பஸ் ஏறுறதுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக தான் போக போகிறோம். நம்மளும் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போய் ட்ரோன் ஷோவில் என்ன கான்செப்ட் இருக்குது, என்ன பிக்சர் காட்டுறாங்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தாச்சு. நம்மளுக்கு முன்னால் போகிறவங்கள பாருங்கள், கிட்ஸை வரைக்கும் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. போகிற வழியிலே பாருங்கள் கேஎல் டவர் தெரியுது. லைட்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம கேஎல் டவரை பார்த்துக்கிட்டே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கையிலேயே நான் பின்னாடி காட்டுறோம் பாருங்கள், பின்னாடி எவ்வளோ பேர் வராங்கன்னு. நம்ம இன்னொரு ஸ்டெப்ஸ் ஏறித்த கேஎல் டவரோட பேஸ்மெண்ட்டுக்கு போக முடியும். வாங்க நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி கேஎல் டவரோட பேஸ்மெண்ட்டுக்கு போவோம். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி வரையிலையும் கேஎல் டவர் தெரியுது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி கேஎல் டவரோட பேஸ்மெண்ட் வந்தாச்சு. பேஸ்மெண்ட்டில் இருந்து கேஎல் டவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம அந்த கேஎல் டவரோட பேஸ்மெண்ட்டில் இருந்து எஸ்கலேட்டர் ஏறித்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும். அங்கே இருந்து தான் நம்ம ட்ரோன் ஷோ கிளியராக பார்க்க முடியும். இப்போ நம்ம எஸ்கலேட்டர் ஏற போகிற இடத்துல பார்த்திங்கன்னா கேஎல் டவரோட மினியேச்சர் மாடல் வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம அதை பார்த்துக்கிட்டே எஸ்கலேட்டர் ஏறி ட்ரோன் ஷோ பார்க்குற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ கோலாலம்பூரில் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னா சரியான ஹாட்டாக இருக்குது. அதனால தான் இந்த மிக்சிங்கிற கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்கு. அடுத்து வந்தோம்னா இந்த கேஎல் டவரோட நைட் வியூ பேக்ரவுண்ட் ஃபோட்டோ ஸ்பாட் இருக்குது. இங்கேயும் நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோ எடுப்பாங்க. நம்மளே இப்போ இந்த ஃபோட்டோ ஸ்பாட்டில் வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஆப்போசிட்டில் ட்ரோன் ஷோ பார்க்குற இடத்த பார்த்தோம்னா பாருங்கள், இந்த ட்ரோன் ஷோ பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்னு. இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், நிறைய பேர் சாப்பாடு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே வச்சு சாப்பிட்றாங்க. நம்ம இப்போ அதை பார்த்துக்கிட்டு அடுத்து நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ மக்கள் இந்த ட்ரோன் ஷோ பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு வீடியோவை பார்த்தாலே தெரியும். அப்படியே பின்னாடி பேக்ரவுண்டில் மெர்டேக்கா 118 டவரு லைட்ஸில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ட்ரோன் ஷோக்கு டைம் ஆயிருச்சு. அதனால கேஎல் டவரில் உள்ள லைட்ஸு மாறி மாறி ஒளிருது. இப்போ கேஎல் டவரில் இருந்து ட்ரோன்ஸ்லாம் லைட்ஸோட வானத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ட்ரோன்ஸு லைட்ஸோட வானத்தை நோக்கி வர்றதை பார்க்கையில் தேனீக்கள் தலையில் லைட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கு அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வானத்தை நோக்கி வந்த எல்லா ட்ரோன்ஸும் ஒன்று சேர்ந்து இப்போ ஷோ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வானத்தில் எல்லா ட்ரோன்ஸும் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன தீமில் ட்ரோன் ஷோ காமிக்க போகிறாங்கன்னா எமோஜிஸ் வேர்ல்டு, இந்த தீமில் தான் காமிக்க போகிறாங்க. இந்த எமோஜிஸ் வேர்ல்டுங்கிற தீமில் இருந்து என்னென்ன எமோஜிஸ் காட்ட போகிறாங்கன்னா நாம் அன்றாட மெசேஜுக்கு யூஸ் பண்ணுற எமோஜிஸை தான் காட்ட போகிறாங்க. இப்போ அந்த ஷோவில் காட்டுற எமோஜிஸ் எல்லாம் நான் பேசுகிறத விட நீங்கள் பார்க்குறது தான் அழகாக இருக்கேன். நான் இந்த இடத்துல பேசலை, நீங்கள் பாருங்கள்.
இப்போ இந்த ட்ரோன் ஷோவில் எமோஜிஸ் எல்லாம் காட்டி முடிச்சிட்டாங்க. இவங்க காட்டுன ட்ரோன்ஸ் எமோஜி எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ வானத்துக்கு வந்த எல்லா ட்ரோன்ஸுமே ஷோ முடிச்சுட்டு கேஎல் டவருக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஷோ முடிச்சுட்டு திருப்பி கேஎல் டவருக்குள்ளே போகிற ட்ரோன்ஸை கலர் லைட்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. என்னோட வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த ட்ரோன் ஷோ மூலமாக கட்டின எமோஜிஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ட்ரோன் ஷோ முடிஞ்சு எல்லாருமே வெளியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் பாதி பேர் இங்கே உட்காந்து தான் இருக்கிறாங்க. ஆனால் நான்லாம் உட்காரல, நானும் வீட்டுக்கு தான் போக போகிறேன். இப்போ ட்ரோன் ஷோ முடிஞ்சதோட கேஎல் டவர் காமிக்கிறேன் பாருங்க. கேஎல் டவரில் எல்லோ லைட்ஸ் போட்டிருக்கிறாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு போகிற வழியில் காமிக்கிறேன் பாருங்க. நிறைய வெளிநாட்டு ஆட்கள் இன்னும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ நம்ம கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு எஸ்கலேட்டர் ஏற போகிற வழியிலையும் பாருங்க நிறைய பேர் ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி எஸ்கலேட்டர் ஏறி வந்தோமோ அதே மாதிரி எஸ்கலேட்டர் இறங்கி ஸ்டெப்ஸ் இறங்கி தான் நம்ம கார் பார்க்கிங்க்கு போகணும். இப்போ எஸ்கலேட்டர் இறங்குற இடத்துலையுமே நான் முன்னாலேயும் பின்னாலேயும் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குது இந்த ட்ரோன் ஷோவை பார்க்கணும். நான் அடுத்து வர வீடியோவில் இந்த கேஎல் டவர் உள்ளாக்க எப்படி போகிறது, ஸ்கை டெக், அப்சர்வேஷன் டெக் எப்படி போகிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம எஸ்கலேட்டர் இறங்கி பேஸ்மெண்ட் வந்தாச்சு. இப்போ நம்ம எந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோமோ அதே ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி கார் பார்க்கிங்க்கு போகணும். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் இறங்க போகிற வழியிலையுமே மெர்டேக்கா 118 டவர் காமிக்கிறோம் பாருங்கள். ரெட் கலர் லைட்டு, ப்ளூ கலர் லைட்டு மாறி மாறி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் நினைப்பீங்க கீழே என்ட்ரன்ஸில் இருந்து மேலே காரில் வர முடியாதா, கார் பார்க்கிங் போட முடியாதாண்டு. காரில் வரலாம், கார் பார்க்கிங் போடலாம். ஆனால் இன்றைக்கி சரியான கூட்டமாக இருக்கிறதுனால கார் பார்க்கிங் ஃபுல்லு, மேலே வர்றதுக்கு சரியான டிராஃபிக்கு. அதனால தான் கீழே எல்லாருமே காரை பார்க் பண்ணிவிட்டு மேலே ஸ்டெப்ஸ் வழியாக வந்தாங்க. இப்போ நம்ம கீழே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இறங்க போகையிலேயே பாருங்கள் கார் பார்க்கிங் ஃபுல்லாக கார் பார்க் பண்ணியிருக்குது. இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ட்ரோன் ஷோ முடிச்சுட்டு நம்மளுக்கு முன்னாலேயும் எவ்வளோ பேர் போகிறாங்க, அதேமாதிரி பின்னாலேயும் காட்டுறேன் பாருங்கள் நம்ம பின்னாலேயும் எவ்வளோ பேர் வராங்கன்னு. இப்போ நம்ம கீழே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இறங்க வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டெப்ஸ் வெளியே நம்ம கீழே போவோம். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக கீழே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து இன்னொரு ஸ்டெப் இறங்கினாத்த நம்மளுக்கு வெளியாகிறதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வரேன். இப்போ நடந்து வந்து நம்ம இன்னொரு ஸ்டெப்ஸ் இறங்குற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஸ்டெப்ஸ் இறங்கி நம்ம என்ட்ரன்ஸுக்கு போவோம். இப்போ ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி வெளியாகிற என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இப்போ நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இப்போ இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியாகி நம்ம கார் பார்க்குக்கு போகணும். இப்போ நம்ம கேஎல் டவரை விட்டு வெளியாகி கார் பார்க் வந்தாச்சு. இப்போ நம்ம கார் ஏறி வீட்டுக்கு போவோம். இதோட என்னோட வீடியோ முடியுது. இந்த கேஎல் டவர் ட்ரோன் ஷோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜசரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.